அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்லல் குரூப். சூரியன் உதயமாகும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் உங்கள் இறைவனை போற்றி துதியுங்கள் என அல்லாஹ் சுப்ஹான தஆலா தன் குர்ஆன் வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பௌர்ணமி இரவில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்தோம். அப்போ அவங்க நிலாவை கூர்ந்தபடி பார்த்து, அறிந்து கொள்ளுங்கள், இந்த நிலாவை நீங்கள் நெரிசல் இல்லாமலோ அல்லது குழப்பமடையாமலோ காண்பதை போன்று உங்கள் இறைவனையும் நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். அதனால் நீங்கள் சூரியன் உதயமாறத்துக்கு முன்னாடியும் சூரியன் மறைவதற்கு முன்னாடியும், அதாவது ஃபஜ்ரு அசரு இந்த 2 தொழுகையும் கடைப்பிடிங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் தூங்காமல் ஃபஜ்ருக்கு எந்திரிங்க. ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும், அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான். அந்த பாதுகாப்பிலிருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மௌத்து வரைக்கும் கடைப்பிடிச்சா போதும். அது என்ன தெரியுமா? ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் ஃபஜ்ர் தொழுவார்களோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார். அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? காலை எழுந்து அவன் அல்லாஹ்விற்காக 2 ரக்காத் குளிருள்ள அந்த நேரத்திலும் இருளான அந்த நேரத்திலும் நடந்து போய் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றக்கூடியவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் அந்த இருளில் நடந்து கொண்டு பள்ளியை நோக்கி சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ, பினூரித்தாமி யௌமல் கியாமா, மறுமையில் அவர் வெளிச்சத்தோடு வருவார். அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். யார் ஒருவன் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவானோ அவன் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறான். யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறான்? அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். ஒரு குடும்பம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த குடும்பம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு ஊர் ஃபஜ்ர் தொழுதால் அந்த ஊர் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? ஒரு சமூகம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த சமூகம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கும்? தூதர் சொன்னார்கள், இந்த ஹதீஸை முடிக்கும்போது, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பவர்களை எவரும் எந்த தீங்கை கொண்டும் நெருங்க முடியாது. ஃபஜ்ர் தொழுபவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையில் அல்லாஹ்விற்காக எழுந்து நின்று அல்லாஹ்வின் தியாகத்தை செய்வதற்கு தயாரானால் அந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்பவன் யார்? உங்கள் அரசாங்கமா? இல்லை நீங்கள் ஓட்டு அளித்த உங்களுடைய கட்சிகளா? இல்லை உங்களுடைய ஊரின் தலைவர்களா? இல்லை சமூகத்தில் தலைமை தாங்கக்கூடியவர்களா உங்களை பாதுகாப்பார்கள்? ஃபஜ்ரை தொழுதால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளித்தால், இந்த வெற்றியை யாரால் மிகைக்க முடியும்? குர்ஆன் கேட்கிறது, இன் யன்சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் அதை யாராலும் மிகைக்க முடியாது. இந்த சூரா ஆல இம்ரான்ல 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னும் ஃபஜ்ருடைய தொழுகையில் ஃபஸ்ட்டு 2 ரக்காத் சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரக்அத்தானில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய சுன்னா 2 ரக்காத்.
ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த ஹதீஸுடைய மகத்துவம் என்னன்னா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத். இந்த உலகம் கிடைப்பதை விட எல்லாம் சிறந்தது. அல்லாஹு அக்பர். ஒரு முஹ்மின் அதை அறிந்து கொள்வான். ஒட்டுமொத்த உலகமும் ஒருவனுக்கு கிடைக்கப்படுவதை விட சிறந்தது ஃபஜ்ருடைய 2 ரக்காத் தொழுவது. அதை அவன் எப்போது பார்ப்பான் என்றால், அவன் நாளை மறுமையில் அவனுடைய தராசு நிறுத்தப்படும்போது அதை அவன் பார்ப்பான். அவனுடைய புத்தகம் விரித்து காமிக்கும்போது அதனுடைய கூலியை அவன் பார்ப்பான். அந்த கூலி அவன் செய்த செயல் குறைவான அளவுதான், ஆனால் அதனுடைய கூலி பல மடங்கு. எனவே ஃபஜ்ர் தொழுகையில் சுன்னத்து 2 ரக்காத் தொழுவதை மறவாதீர்கள். ஃபஜ்ர் தொழுகை எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தால் ஃபஜ்ர் தொழுகையை ஒரு நாளும் விடமாட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்திலாவது ஃபஜ்ர் தொழுகையை விடாமல் எல்லாரும் தொழுறதுக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.